Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.6ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து எய்தர் இதை ஃபேக்டர்ஸ் பண்ணணும் ஆர் இதை வந்து என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் கட் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு தனியாக பண்ணி காமிக்கிறேன். 2x + 1 × x - 2. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2x எடுத்து x கூட பண்ணணும், நெக்ஸ்ட்டு -2 கூட பண்ணுவோமா. அப்போ 2x × x என்ன வரும், 2x² - 4x. நெக்ஸ்ட்டு 1 வந்து x கூட பண்ணிங்கன்னா +x, 1 - 2 கூட பண்ணிங்கன்னா -2. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2x², இது வந்து -3x, இங்கே -2. ஸோ இப்போ மேலே இருக்கிற போர்ஷன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது பண்ணுங்கள், 2x² - 3x - 2. இப்போ இங்கே டினாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால நான் x - 4 காமனாக எடுத்துக்கிறேன். அண்ட் சிம்பிள் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 2x² - 5x + 2 அப்படின்னு எழுதிட்டேனா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சுட்டு மைனஸை உள்ளே மல்டிப்ளை இங்கே ஸ்கொயர் இருக்குது, மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2x² - 3x - 2 -2x², இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா +5x - 2. இந்த ஹோல் டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, x - 4 இருக்குது. ஸோ இப்போ என்னென்னலாம் கட் ஆக போகுது பாருங்கள், 2x² - 2x² கட் ஆகிடுச்சா. மீதி வேறு ஏதாவது கட் ஆகுதா பாருங்கள், நம்மளுக்கு வேறு எதுவும் கட் ஆகலை. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 5x - 3x. 5xல் -3x போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 2x -2 -2, அப்போ -4 டிவைடட் பை x - 4. இது இப்படி எழுதலாம். ஆர் மேலே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம், 2வை வந்து காமனாக எடுத்துக்கலாமா. ஸோ 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா x - 2 டிவைடட் பை x - 4. ஸோ இப்போ இதுதான் என்னது, நம்மளுடைய ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். ஸோ இதோட இப்போ இந்த ஃபஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 4x டிவைடட் பை x² - 1 மைனஸ் ஆஃப் x + 1 டிவைடட் பை x - 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து 4x டிவைடட் பை x² - 1. இது எப்படி எழுதலாம், x² - 1² அப்படின்னு எழுதலாமா. அப்போ இது எப்படி இருக்குது, a² - b² அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறத இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, x - 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது என்ன ஆகும் அப்படின்னா a² - b² அப்படின்றது வந்து a - b × a + b அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாமா. மைனஸ் ஆஃப் x + 1 டிவைடட் பை x - 1. கரெக்டா. ஸோ இப்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக என்ன தான் இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்கிறது x - 1 காமனாக இருக்குது. ஸோ அப்போ x - 1 எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன இருக்குது, x + 1 இருக்குது. அப்போ இந்த x + 1 மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா. ஆர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இங்கே மேலேயும் கீழேயும் நீங்கள் x + 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன அர்த்தம், இங்கேயும் x - 1 x + 1 வரணும், இங்கேயும் x - 1 x + 1 வரணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், காமனாக வந்து x - 1 x + 1 எழுத முடியும். ஸோ அதை தான் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன், இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். ஆர் இங்கே மேலேயும் கீழேயும் x + 1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இப்போ நியூமரேட்டரில் x + 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x மைனஸ் ஆஃப் x + 1 த ஹோல் ஸ்கொயர். மேலே என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, x + 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 4x மைனஸ் ஆஃப் x + 1 அப்படின்றது என்ன அர்த்தம், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a² + 2ab + b². கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கீழே என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, x - 1 × x + 1 இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க, -x² - 2x - 1. கரெக்டா. அப்போது அதை உள்ளே மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிற அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம். அதாவது 4xல் -2x போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், +2x வருமா. ஸோ இப்போ பாருங்கள், -x² + 2x - 1 divided by
எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் மைனஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க. மைனஸ் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு வருமா? இது எதோட ஃபார்முலா பாருங்கள். இந்த 1 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோடது என்ன ஆக்சுவலாக இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா தான் இப்படி வருமா? ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயரை 2 டைம்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், அதாவது ஹோல் ஸ்கொயருன்றது 2 டைம்ஸ் எழுதுகிறேன். இது வந்து டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது இங்கேயும். எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து ஏன் 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன்னா, கீழே 1 டைம் இருக்குது. ஸோ கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 2 தடவை தனித்தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் கட் ஆகிடுச்சு. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ இது மைனஸ் 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. மைனஸ் 1 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு மாறுமா? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்? நம்ம 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஆர் நம்மளோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது வந்து ஒரு ஆர்டருக்காக நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ். இது ஆக்சுவலி இதுவுமே ஆன்சர் தான். இது எழுதினாலும் கரெக்டு தான், இது எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இந்த மைனஸை மட்டும் ஞாபகமாக மறக்காமல் என்ன பண்ணணும்? உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போ இதோட நம்மளுடைய செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.